பேச இருக்கிற தலைப்பு திருமணத்திற்கு சாதி முக்கியம் இல்லை என்று சொல்லும் இன்றைய தலைமுறை வெர்சஸ் அதை எதிர்க்கும் பெற்றோர்கள். ஆரம்பிக்கலாம். எங்க அப்பா இங்க சின்ன வயசுல ஏதோ ஒர்க்காக வந்திருக்காரு. அப்படி பார்த்து லவ் பண்ணிருக்காங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து மறைச்சிருக்காங்க, நான் இந்த ஜாதி இல்ல அப்படின்ற மாதிரி மறைச்சுதான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. 6 months 8 months இருக்கும்போது தான் அவருக்கு எங்க அப்பாக்கு தெரிய வருது இந்த ஜாதி தான் அப்படின்ற மாதிரி. ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காரு. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். ஒரு சின்ன விஷயம், சாமா சரியா கழுவல, நீங்க இந்த மாதிரி ஆளுங்க, அதனால உனக்கு இது தெரியல, மனுஷனாயா நீ வேண்டவே வேணா சொல்லிட்டு இன்னொரு இது கூட போயிருக்காரு எங்க அப்பா. ஏன் உனக்கு இந்த வேலை? எங்க அம்மாவுக்கு வாழ்க்கை போகும்போது 23 வயசு எங்க அம்மாக்கு. மொத்தமா 2 பேர் பிரிஞ்ச உடனே என்ன தனியா விட்டுட்டாங்க. ஒரு மாதிரி தப்பான பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க, இவ பொண்ணு தானே இது அப்படி சொல்லிட்டு. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. ஒரு கட்டத்துல எங்க அம்மா நல்ல வசதி, எங்க அப்பா பயங்கர செட்டில்டு, ஆனா 2 பேருமே என்ன பார்க்கல. நியாயமா? தனியா இருந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சு இந்த மாதிரி தான் நான் என்னோட டிகிரி முடிக்கிறதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன் கதையை கேட்டா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுப்பா. இப்போ எங்க அப்பா நான் லவ் பண்றவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவரை விட ஒரு ஜாதி ஒரு கீழையா, அவங்கள செட் ஆக மாட்டாங்கம்மா. திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. ஒரு உயர்ந்த ஜாதி வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பெண்மணியோடைய பையனுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அந்த கல்யாணத்துல குறிப்பா ஒரு சில வகையான உணவுகள், உயர்தர உணவுகளுமே வச்சிருக்காங்க. நல்ல முறையில கல்யாணம் நடத்துறாங்க. நான்வெஜ்ல என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனையும் இருக்கு. வெஜிடேரியன்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கு. இதுக்கு அவர் பண ரீதியா உதவியும் பண்ணிருக்காரு. ஆனா அந்த வீட்டுல சாப்பிடல. நடந்து போகும்போது சொல்லிட்டு போற காரணம், இவன் வீட்டுல நம்ம சாப்பிடணுமா? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். இதுக்கு வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை கட்டணும்னே தெரியல. என்னடா சிரிக்கிற? பயமுறா பெரிய பல்லழக. அமைதியின் வெளிப்பாடா, சமாதானத்தின் வெளிப்பாடா, உயர்வின் வெளிப்பாடக்கூடிய வெள்ளையில இருக்கக்கூடிய அந்த தன்மையுள்ள ட்ரெஸ் போட்டுக்க நீங்க மனசு வெள்ளையா இல்லை. இவங்க எல்லாம் பார்த்தாலே எங்க தாத்தங்காலத்துல பாட்டங்காலத்துல இருந்து ஜாதி உணர்வோட ஜாதியோட தான் இருந்து வாழ்ந்திருக்கோம் இது வரைக்கும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம், நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம். நீ என விட்டு என ஏன் போறேன்னு தான் சொல்லுவேன். மாடு கூட அது இனத்துல தான் போகுது. ஐயோ சாமி, வேற நீ மனுஷன் தானையா? உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? ஏன் பதட்ட பாருங்க, பயப்படுறீங்க? பட்டாசு சத்தம் கேட்ட பண்ணி மாதிரி ஏன் பதற? இப்ப நீங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். உங்க பக்கம் உறவெல்லாம் போயிடும், அந்த பக்கம் உறவெல்லாம் போயிடும். அந்த மாதிரி பெரிய இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. அது மாதிரி ஒரே ஜாதியில வெட்டுனா ஒண்ணு இல்ல, மாட்டு ஜாதினா ஆமான கொலைன்னு சொல்றாங்க. அது மட்டும் ஏன் அப்படி சொல்றாங்க? ஆணவ கொலையா? ஏன் இப்படி வளர்ற? புருஷன் அடிச்சுலாம் விட்டுவான், இவங்க தான் பாத்து கட்டிச்சு. அப்படிதாமா இருக்கும் கல்யாணம்னா, அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. ஆணவ கொலை எப்படி நடக்கு? பெண் வந்து இடைநிலை ஜாதியா இருப்பாங்க, ஆண் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருப்பான். அப்போ அங்க ஆணவ கொலை வந்து உண்மை. எங்களுக்கு சுயமாவும் முடிவெடுக்க தெரியும். அந்த திறனை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது இவங்க தான். என்னமோ இவங்க தான் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. எங்க ஆப்ப நாட்டுக்கு ஒரு கல்ச்சர் என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம். வீகட்ட வேற ஜாதியில கல்யாணம் பண்ணி போனா நாளைக்கு பிரச்சனை வருது. நாளைக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு போயிட்டானா நடு ரோட்ல நிக்குது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இதே நாங்க பெரிய மனுஷன் பார்த்து கட்டி வச்சோம்னா அது நம்ம புள்ளப்பா. ஏன் ஜாதியில ஒரு பையனை தாலி கட்டுறான்னு கட்டுவான். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அவங்க அப்பா விட்டுட்டு போனாரு, பல பிரச்சனை சந்திச்சுன்னு சொன்னாங்க. அந்த பாதிப்பு வரக்கூடாது, ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சொல்றத முத கேளுங்க. வாழ்ந்து அனுபவிச்சுட்டு நல்ல நிலையில இருக்கிறவன் சொல்றேன், கெட்டு போனவன் சொல்லல. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க ஒரு முரட்டு சாதின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு 15 வயசு, எங்களுக்கு 23 வயசுல தான் கல்யாணம் முடிஞ்சுச்சு. 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. முதல்ல காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். உங்க ஜெனரேஷன் தான் சார் இந்த ஒரு வார்த்தைக்கு வித்தியாசமே தெரியல. அதனால சார் 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உன்னை பெத்தது நான் தானே, உன்னை படிக்க வச்சது நான் தானே, உனக்கு சோறு போட்டேன்ல, உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்தல, கையத்துக்கு சட்டி போடையில சட்டி எடுத்து கொடுத்தேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மண்டைய உடைச்சு விட்டாரு, கைய உடைச்சு விட்டாரு, இந்த கால் அடிபட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஆனா என் புருஷன் என்னை விட்டு போல. இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க. நீயே சொல்ற மண்டை உடைஞ்சிச்சு, கை உடைச்சாங்க, கால் உடைச்சாங்க, சுயஜாதியில தானே கல்யாணம் பண்ண. அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு புடக்குறியா? விருப்பப்பட்ட வாழ்க்கைய கட்டி இருந்தேனா வயித்தை தள்ளிக்கிட்டு கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணு வந்துட்டு ரோட்ல விட்டுருப்பான். சஃபா ஒன்னு சொல்றதுக்கு. ஏன் உங்க ஜாதியில கல்யாணம் பண்றவங்க பிரசவமே ஆறுது இல்லையா? இது ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. வரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு போய் என்ன உட்கார வச்சு சோறு போடுறாரு. அதான்டா அந்த ஜாதிங்கிறேன். பைத்தியக்காரி. அப்புறம் இதுக்கு 3 தடவை டைவர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போனேன்.
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். எல்லாத்தையும் வித்து பிச்சைக்காரனோட மோசமா நின்னோம், படிக்கிறது காசு இல்லாம கடை வாங்கி நின்னோம். எங்க உன் ஜாதி ஹெல்ப் பண்ணுச்சு, எங்க உன் ஜாதி நம்மளை தூக்கி நிறுத்து. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அந்த சைடு இருந்து தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து கலப்பு திருமணம் தாங்க. வெரி குட்ரா. ஆனா எங்க வீட்டுக்காரர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என்ன பிளஸ்னா, நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. கிடைச்சவங்களை கட்டிக்கிறத விட பிடிச்சவங்களை கட்டிக்கிட்டா தான் லைஃப் சந்தோஷமா இருக்கும். அதாவது எல்லாத்தையும் ஏத்துற முடியாது. இப்ப அப்பா அம்மாவை ஏத்துட்டோம்னா எப்படியோ பெத்த பாவத்துக்கு ஏத்துக்குவாங்க. சொந்த பந்தத்தெல்லாம் இது பண்ணோம்னா நம்ம எப்படா உழுவுன்னு நினைப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க. ஏன் சாதி வேணும்னு பிடிவாதமா இருக்கீங்க? சொல்லுங்க. என்னோட பாரம்பரியத்தையும் என்னோட வரலாறையும் நான் பாதுகாக்கணும்ன்ற ஒரு சுயநலன் கூட சொல்லலாம். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. ஒரு பாட்டோட சொல்லிடுறேன். பாடு, பாடி தொலையும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதாவது எது எங்கெங்க இருந்தா அதுக்கு மரியாதையோ அதான் அங்கதான் இருக்கணுங்கய்யா. அது பாம்பும் கழுகும், இது மனிதர்கள். நீங்க தப்பான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு வச்சுட்டு இல்லைங்கய்யா, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு ஐயா இல்லைங்கய்யா, இல்ல நீங்க தப்பான யாரு, நீங்க தப்பு. சார் நான் இப்போ வந்து ரொம்ப பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு நான் அந்த பக்கமே போறேன். அம்மா தாயா ஜாதி இல்லைன்னு சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு ஜாதி சான்று வாங்கினா? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? நீங்க ஏன் சார் கலப்பு திருமணம் பண்ணா பொழைக்க மாட்டானே ஏன் சொல்றீங்க? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நாங்க இன்னைக்கு நல்லா தானே பொழைச்சு வரோம். அப்ப நீங்க அதை கூட நிக்கணும்ல. உங்களுக்குரிய கருத்து இல்ல, அந்த தோத்து போய் வெளியே போறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு நேரம் கருத்து தான். இதெல்லாம் கருத்தா? நாங்க தோத்து போற ஸ்டேஜ்ல நிக்கும் போது பெரியவங்க நீங்க மனசு வச்சு எங்களை காப்பாத்தி விடலாம்ல. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். இப்ப நாங்க செத்து போயிட்டா நீங்க அழுவ மாட்டீங்களா? எதுக்கு அழுவறோம்? அழுவ மாட்டீங்களா? நாங்க அழுவ மாட்டோம். ஏய் வாயை முன் ஏந்து போட, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. ஒரு உணர்வின் அடிப்படையில கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமோ ஒண்ணுமே வரல. இறக்கம் இல்லையா உனக்கு? உங்க ஜாதியின் கோபத்துல என்ன பண்றீங்கன்னா மைக்கே இல்லனாலும் பரவாயில்ல எல்லாரும் ஒரே நேரத்துல கத்துவீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. ஜாதி மட்டும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது, ஆனா ஜாதியில வந்து எல்லா சலுகையும் மட்டும் அவங்களுக்கு பிடிக்கும். யார் சாமி இவன்? சார் இப்ப வந்து எதற்காக வந்து சாதி சான்றிதழ்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். நாங்க ஜாதி எல்லாம் வேணாம்னு சொல்லல, ஜாதி ஆதிக்கம் இருக்கத்தான் செய்யும். யாராலையும் ஜாதியை ஒழிக்க முடியாது. உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல? நீங்க வந்து மாடையும் மனிதனையும் ஒப்பிட்டு பேசுறப்ப எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு மனித அறிவே கொஞ்சம் இல்ல. ஏன்னா மாடையும் மனிதனையும் நீங்க கம்பேர் பண்ணி பேசுறப்பே புரிஞ்சிருச்சு. அறிவு இருக்கு அவனுக்கு, வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற. நாங்க பகுத்தறிவு இல்லாதவங்க தாமா. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? எங்களுக்கு ஜாதி முக்கியம். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே முடிச்சிடலாமா?